கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபத்தோடு இந்த ஊழியர்களை தாங்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. இயேசு ராஜாவுக்கே. விண்ணுலகை விட்டு வந்தீர், மானிடரை மீட்க வந்தீர். விண்ணுலகை விட்டு வந்தீர், மானிடரை மீட்க வந்தீர். பாடுகள் அடைந்து சிலுவையில் அறையப்பட்டீர். மரித்தீர் உயிர்த்தீர் எந்தனுக்காய். மரித்தீர் உயிர்த்தீர் எந்தனுக்காய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. இயேசு ராஜாவுக்கே. பாவியாய் நான் அலைந்தேன், பாரினில் தள்ளப்பட்டேன். பாவியாய் நான் அலைந்தேன், பாரினில் தள்ளப்பட்டேன். பாவம் போக்கும் கிருசண்டை வந்தேனே. பாவம் போக்கி மன்னித்து சமாதானம் தந்தார். பாவம் போக்கி மன்னித்து சமாதானம் தந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. இயேசு ராஜாவுக்கே. உம்பணி செய்திடவே என்னை நீ தெரிந்தெடுத்தீர். உம்பணி செய்திடவே என்னை நீ தெரிந்தெடுத்தீர். உன்னத பலன் தாருமே நல் தேவா. என்னையே உமக்கே முற்றும் தந்தேன். என்னையே உமக்கே முற்றும் தந்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே. இயேசு ராஜாவுக்கே. இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சற்று நேரம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்பதே. அன்பானவர்களே, சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தக்கூடிய ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர். சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தக்கூடிய ஆண்டவர். நாம் கலங்கும்போது, நாம் தவிக்கும்போது, செய்வதறியாது திகைக்கும்போது அவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்த அவர் போதுமான ஆலோசனை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர், நமக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுகிறவர், நமக்கு நம்முடைய காரியங்களை நமக்கு நினைப்பூட்டி தருகிறவர்.
இவ்வளோ பெரிய ஒரு தேவனை நாம் கர்த்தராக நாம் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் பாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகையினால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அன்பானவர்களே. ஆகையினால நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் தெரியுமா? அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே இந்த சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவரை துதிக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ண வேண்டும். அவரிடத்திலே நீங்கள் பயபக்தியாக இருக்க வேண்டும். எவ்வளோ அருமையான பகுதி பாருங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. நம்ம எல்லாம் பாக்கியமுள்ள சந்ததியார். அந்த தேவாதி தேவனை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் நமக்கு சமாதானத்தை தந்து சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் வழி நடத்துகிறவர். ஒருவேளை வழி தவறி தெரியாமல் போனாலும் கூட வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை நமக்கு கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆகையினால நாம் இப்போது வாசிக்க கேட்ட அந்த சங்கீதம் 22:23 சொல்லப்பட்டபடி நாம் அவரை துதிக்க வேண்டும். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் அவரை கனம் பண்ணுங்கள், எல்லாரும் அவர் மேல் பயபக்தியாயிருங்கள். இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்குமானால் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கும்போது அவர் காலமெல்லாம் நம்மோடு இருப்பவர். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மை போதித்து நடத்தும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களையும் என்னையும் நடத்தும்படியாக அவர் ஒரு தேற்றவாளனை அவர் இருப்பார். நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க தான் வேணும். என்னோடு கூட என் இயேசு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு எந்த பயமே இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லா நேரங்களிலும் அனுகூலமான துணையுமானவர். மனுஷனுக்கு ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது. நம்ம நினைத்திராத சம்பவங்கள் வரும். ஆனால் என்ன கஷ்டங்கள், ஆபத்துகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் நம்ம ஆத்மாவை படுத்திடக்கூடாது. நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. அவ்வளோதான். ஒருவேளை மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் கூட ஆத்மா வெளியில் இருக்கக்கூடாது, நித்திய ஜீவனுக்கு வெளியில் இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மா ஆயத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரை சார்ந்திருக்கிறதா இருக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகையினால நம்ம தைரியமாக என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கார், இயேசு கூட வருவார், எப்போதும் அவர் நம்மை நடத்துவார் என்ற அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா.
அன்பானவர்களே, நமக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்லை, சில காரியங்களை நாம் மறந்து விட்டாலும் கூட அவர் என்ன செய்வாராம், நமக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி விடுவார். மறந்து போனாலும் சில எடுத்த முடிவில், எடுத்த காரியங்களில், ஜெபித்த ஜெபங்களில் நாம் ஏதாவது காரியத்தை நம்ம மறந்தாலும் கூட அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம், நமக்கு ஞாபகப்படுத்தி நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்துவார். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் அவர் போதித்து நடத்துகிறார் என்றால் அது ஒரு பெரிய காரியம், பெரிய விஷயம். ஆகையினால இந்த தேவாதி தேவனை நாம் நம்பி வாழ வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும். வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் என்ன வந்தாலும் அவரை சார்ந்து நம்ம வாழும்போது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, பக்தன் பாடுகிறார், எப்படி தெரியுமா? இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். இன்பத்தினால் அகமகிழ்ந்து கிளேசத்தினால் துக்கித்து சிற்றின்ப பேருலகில் சிக்கி கொண்டிருக்கும் போதும் இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். அவதாமே சோதிக்கப்பட்டு பாடு நமக்காய் பட்டதினால். அவதாமே சோதிக்கப்பட்டு பாடு நமக்காய் பட்டதினால். அவர் சோதிக்கப்படு நமக்கு, அவர் சோதிக்கப்படு நமக்கு உதவி செய்ய வல்லவராம். இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். அன்பானவர்களே, இன்ப துன்ப எந்த நேரத்திலும் நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நமக்கு கரங்கொடுக்கிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்முடைய காரியங்களை நினைப்பூட்டி அவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருப்பதினால கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அழகாக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன்னா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு ஆணித்தரமாய் தந்திருக்கிறபடினால இன்ப துன்ப எந்த சூழ்நிலையிலும் உன் அன்பான இயேசுவை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணிகள், எத்தனை பிரச்சனைகள். தன்னுடைய பெற்றோரால் வெறுக்கப்பட்டவர்,
தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டவர். கொஞ்சம் பாவம் பார்த்து மீதியானியர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று அவர் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கேயும் அவருக்கு பாடுகள் தான். அந்த பெரிய அரண்மனையில் அந்த ராஜாத்தி மூலமாக ஒரு பெரிய சோதனை. அதுலேயும் பாருங்க என்ன வேதனை, யோசித்து பாருங்க. தகப்பனை பிரிய வேண்டியதாயிற்று, சகோதரங்கள் வெறுத்துட்டாங்க. நம்முடைய தேசத்தை விட்டு எங்கேயோ ஒரு எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே ஒரு நல்ல அரண்மனையில் அவருக்கு சுறுசுறுப்பை பார்த்து அங்கே அடிமையாக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். பாருங்க, தாய் தகப்பனோடு சுதந்திரமாய் வாழ்ந்த அவருக்கு இந்த நாளிலே அடிமைத்தன வாழ்க்கை. அந்த அரண்மனையில் அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கே சோதிக்கப்பட்ட போது இவ்வளவு பெரிய பாவத்தை என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தமாயிருந்தார். நம்ம நினைப்போம், சிறைச்சாலையில் கடவுள் பெயர்ப்பாரா, தேவன் பெயர்ப்பாரா? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். காரணம் இல்லாத குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவராகி இயேசு ஆண்டவர் அவர் சிறைச்சாலைக்கு வெளியாக இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிற தேவன், காலமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிற தேவன், காலமெல்லாம் யோசேப்போடு கூட இருந்த தேவன். நம்ம நினைப்போம் சிறைச்சாலையில் அவனை அடைச்சுன்னா அவன் என்ன பாவம் செய்திருப்பானோ, பாவம் செய்ததால் தானே குற்றப்படுத்தி சிறைச்சாலையில் போயிருப்பாங்க. சிறைச்சாலைக்குள்ளால் கர்த்தர் எப்படி போயிருப்பார்? அப்படி தானே யோசிக்க தோணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். ஏன்னா அவருடைய உள்ளத்தில் எந்த பாவமுமே இல்லை. அவர் பாவத்தை சிந்திச்சு கூட பார்க்கல. ஆகையினால காலமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியா ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். காலமெல்லாம் கூடவே இருந்து வழி நடத்துகிற தேவன், அந்த யோசேப்போடு கூட இருந்து தாங்கி நடத்திய தேவன். ஏற்ற காலம் வந்தது. ஏற்ற காலம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். தாழ்மையோடு அந்த பாடுகளை சகித்து கொண்டார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று இருக்கிறபடினாலே அன்பானவர்களே, ஏற்ற காலம் வந்தது. அதே எகிப்து தேசத்தில், அதே அரண்மனையில், அதே சிங்காசனத்தில் அவர் ஒரு உயர்ந்த பதவிக்கு அங்கே கொண்டு செல்லப்பட்டார். ஏற்ற காலம். அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டி கொடுத்தார். உன்னை ஏற்ற காலத்தில் நீ கண்ட சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொன்னியே, சொல்லி தந்தானே, உன்னை விடுவிக்க முடிந்ததே. அதே போல் இப்போ பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல தேசம் முழுதும் எல்லாரையும் தேடி பார்க்குறாங்க. யாராலையும் அந்த அர்த்தத்தை சொல்ல முடியலை, ஒருத்தன் கூட இல்லை. அப்போ தான் அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் சிறைச்சாலையில் இருக்கிற நேரம் என்னோடு கூட ஒரு வாலிபன் இருந்தான், ஒரு யோசேப்பு இருந்தான். அவன் என்னுடைய சூழ்நிலைக்கு நான் கண்ட சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னார். கட்டாயம் அவர் சொல்லுவார் என்று ஆண்டவர் நினைப்பூட்டி கொடுக்கிறார். அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைப்பூட்டி கொடுக்கிறார். என்னோடு சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பு என்கிற வாலிபன் சொப்பனத்தை அர்த்தம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்று அப்போதுதான் பார்வோன் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர சொல்லுகிறார்கள். அவன் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லும்போது இவனைப் போல ஆவியை பெற்ற மனுஷன் யாருமே இல்லைன்ட்டாங்க. அவ்வளவு ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் யோசேப்போடு கூட இருந்து ஏற்ற காலத்தில் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டானோ அந்த இடத்துல தேவன் உயர்த்தினார்.
ஆசீர்வதித்தார். ஒருவேளை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அவமானப்பட்டிருக்கலாம், உங்கள் திருச்சபையில் அவமானப்பட்டிருக்கலாம். பொறுமையோடு இருங்க, தாழ்மையோடு கூட இருங்க, விட்டு கொடுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் வரும்போது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 47 பார்க்கிறோமே, அவ்விதமாய் அமர்ந்திருங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் வரைக்கும் பொறுமையோடு இருங்க. ஏற்ற காலம் வரும், தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். யோசேப்பு கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருந்தனால தான் கர்த்தரும் அந்த சிறைச்சாலையில் அவனோடு இருந்து அந்த பானபாத்திரக்காரனுக்கும் அந்த காரியங்களை நினைப்பூட்டி கொடுத்து ஏற்ற நேரம் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார். அந்த கனவையும் கனவின் அர்த்தத்தையும் சொல்லி எல்லாரும் புகழக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒரு பெரிய பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். அன்பானவர்களே, சோர்ந்து போகாதுங்க. நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறதே, நஷ்டங்கள் வருகிறதே, எல்லாரும் பகைக்கிறார்களே, ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அந்த சங்கீதம் 22 அந்த சங்கீதம் 22:23 சொல்லப்பட்டபடி நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவரை துதியுங்க. யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பயபக்தியாயிருங்கள். இதை நம்ம செய்யும்போது அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். ஆண்டவரை துதியுங்க. துதியினால் அநேக நன்மைகள் உண்டு. துதியினால் எரிகோ மதில்கள் விழுந்தது. ஒருவேளை எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் துதிக்கணும்னு இல்லை. நஷ்டப்பட்டு போனாலும் நம்மை அழைத்தவரை, நம்மோடு கூட இருக்கிறவரை, நமக்கு நினைப்பூட்டி நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனை, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற ஒரு தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம துதிக்கணும். நாம் துதித்து அவரை ஆராதித்து அவரிடத்தில் அவரை கனம் பண்ணணும். பெற்றோரை கனம் பண்ணணும். எல்லா இடத்துல அன்பு கூறணும். மற்றவங்க நம்மளை பகைச்சிட்டு போட்டோம், நம்மகிட்ட பேசட்டும், பேசலைன்னா போட்டோம். நம்மோடு கூட இருக்கிறவர் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் என்னை வழி நடத்துகிற ஒரு தேவன். ஆகையினால நான் சோர்ந்து போவதில்லை என்று அவருடைய அன்பு கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்வீராக. நீ போதுமானவராக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இனிமேலும் பாதுகாத்து எங்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே, செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. கஷ்டம் கண்ணீர்களில் இருந்து விடுதலையை தருவீராக. வியாதி படுக்கையை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. சத்துரு போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. பரீட்சை காலங்களில் நல்ல விதமாக எழுத ஆண்டவரே, ஞாபகமாக எழுத, பிழை இல்லாமல் எழுத ஞாபக சக்தியை கொடுப்பீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சாட்சி பெற்றவர்களாய் வாழட்டும், ஆண்டவரை துதிக்கட்டும், கர்த்தரை கனம் பண்ணட்டும், பயபக்தியாய் ஜீவிக்கட்டும், கர்த்தருக்கேற்ற சாட்சியுடையவர்களாய் வாழ்ந்து உடைய நாமத்தை உயர்த்த என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்ப துன்ப எந்த நேரத்திலும் எங்களுக்காக பாடுபட்டு சோதிக்கப்பட்டு
அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். மரித்து போன தேவன் அல்ல, செத்துப்போன தேவன் அல்ல. மரித்தாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.